வணக்கம் நண்பா. நாம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த பொதுப்பணித்துறையில உங்களுக்காக பார்த்தோம்னா 760 வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா டிகிரி மட்டும் போதுங்க. நீங்க டிகிரி படிச்சிருந்தீங்களா இந்த ஜாப் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைரக்டா எடுக்கிறாங்க. ஸோ எந்த ஒரு தேர்வும் இல்லை. அதே மாதிரி விண்ணப்பிக்கிறதுக்கான கட்டணம் இல்லை. விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண போறீங்க. ஸோ உங்களுடைய மொபைல்ல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா பண்ணலாங்க. ஸோ அது எப்படிங்கிறத நான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். எந்த டிகிரி படிச்சிருந்தா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா நோட்டிபிகேஷன் சொல்லி தரேன். 100% உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை உறுதி. தமிழகத்துல இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திலிருந்தும் விண்ணப்பிக்கலாம். ஸோ தமிழகம் முழுவதிலும் 760 வேகன்சி வந்திருக்குதுங்க. தேர்வில்லை, நேரடி நியமனம். இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வாய்ப்பு யாருக்கெல்லாம் கிடைக்குங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்றேங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. நீங்க பண்ணக்கூடிய லைக் தான் நம்மளை பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணி அடுத்தடுத்த வேலை வாய்ப்பு தகவல் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியும். ஸோ இப்போ வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா விரிவாக பார்க்கலாம். ஸோ நோட்டிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தாங்க இருக்குது. BWD பப்ளிக் ஒர்க்கர்ஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் அப்பண்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க 2026-27க்காக. ஸோ BWDயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா கிராஜுவேட்டு, டிப்ளமோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், நான் இன்ஜினியரிங் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. 2022, 23, 24, 25 இந்த இயரில் பாஸ் பண்ண மாணவர்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க. அப்பண்டிஸ் 1 இயர் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. இந்த 1 இயருக்கான சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஜாப் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் கேட்டகரி கிராஜுவேட் அப்பண்டிஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங்க்கு 360 வேகன்சிங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு 29 வேகன்சியும், அதே மாதிரி ஆர்டிடெக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 வேகன்சிங்க. சம்பளம் உங்களுக்கு 9000 ரூபா கொடுக்குறாங்க. 1 இயர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குங்க இந்த வேலை வாய்ப்பு. இந்த 9000 போது இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு வேற ஏதாவது பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்லாம் கொடுக்கலாங்க. உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா 400 வேகன்சியும். அடுத்து பி கேட்டகரி பாருங்க, டெக்னீசியன் டிப்ளமோ அப்பண்டிஸ் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. டிப்ளமோவில் நீங்கள் இன்ஜினியரிங் டெக்னாலஜி படிச்சிருந்தீங்களா? சிவில் இன்ஜினியர்ல 150, அதே மாதிரி ட்ரிபிளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வேகன்சி, அதே மாதிரி ஆர்கிடெக்சர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வேகன்சியும், உங்களுக்கு சம்பளம் 8000, 1 இயர் இருக்கும், 160 வேகன்சி மொத்தம். ஸோ அடுத்து நாம் பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங்கில் பார்க்கலாம். இதுக்கு BAO இல்லை BSCO, BCom, BBA, PCA, BBM இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது படிச்சிருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு மொத்தம் 200 வேகன்சிங்க, சம்பளம் 9000 ரூபாங்க, 1 இயர் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா அதிகமாகலாம் குறையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. வேகன்சி பொறுத்த வரைக்கும் அதிகமாக தான் ஆகும், குறையாதுங்க. ஸோ மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க. கிராஜுவேட்டுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும், ரெகுலராக ஃபுல் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போய் படிச்சிருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவில்னா சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம். இதுவே டிப்ளமோனா டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமில் போய் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தான் டிப்ளமோக்கு. அதே மாதிரி நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கு பார்த்தீங்கன்னா எந்த சப்ஜெக்ட் வேணாலும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிச்சிருக்கலாம். BA, BSCயில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. BSc கெமிஸ்ட்ரி, BSc பாட்னி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அதில் எது வேணாலும் படிச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா BSc படிச்சிருந்தா இந்த ஜாப் எலிஜிபிள். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பை அப்பண்டிஸ் ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அப்பண்டிஸ் ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்லாம் இருக்கும். டூரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் பார்த்தீங்கன்னா பீரியட் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுறது பண்ணாது அவங்களுடைய விருப்பம். ஸோ உங்களுக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நாட் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருந்தீங்களா இந்த ஜாப் நாட் எலிஜிபிளாக புதுசாக வரவங்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களை பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கூப்பிடுவாங்கன்னா கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்களாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாப் 100% உறுதின்னு சொல்லலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில் அப்படிங்கிறதுலாம் கொடுத்துக்கிறாங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். அடுத்து உங்களுக்கு ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த பெனிஃபிட்டும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நோ TA will be paid attendance certificate வெரிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை போகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா செலவும் உங்களோட தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராசஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான டேட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க 20/5/2026 ஸ்டார்டிங்கு.
25/6/2026 வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3/7/2026 வெளியாகுது. உங்களுக்கு வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு 15/7/2026லேருந்து 17/7/2026 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இந்த தேதியில் எத்தனை மணிக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் போய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் கொடுத்து எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா NATS அதாவது போர்டு ரிஜிஸ்ட்ரேஷன் மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா போனீங்களாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறங்கிறது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இன்னொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போடுறேன். ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விட்டுங்க. யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக அமையும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.